சூப்பர் ஃபீலிங். விராட் கோலி 100 அடிச்சிருக்கார். நம்ம தல இந்தியா இந்தியா. இந்த மேட்ச் ரொம்ப நல்லா போச்சு. பட் செஞ்சுரி மிஸ் பண்ணது தான் ஒரு ஃபீலிங். இந்த வாட்டி சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிச்சு தான் போகிறோம். விராட் கோலி ரோஹித் சர்மா ஒரு பெரிய ஃபேர்வெல் இது முடிச்சு தான். இதை வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ரொட்டீனாக வந்து நிற்கிற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வைப் வேறு லெவல் வைப்பில் இருந்தது. இந்தியா மேட்ச் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நல்ல சந்தோஷமாக இருக்குது. தமிழ் மக்களோடு இருக்கிறது நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, எல்லாரும் பார்க்க ஒரு பெருமையோடு தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி மெரினா பீச்சில் நடக்கிறது அது இன்னுமாக சந்தோஷமாக இருக்குது. இந்த மேட்ச் ரொம்ப நல்லா போச்சு. பட் செஞ்சுரி மிஸ் பண்ணது தான் ஒரு ஃபீலிங். மற்றபடி நல்ல வைப்பு. ஓப்பன் கிரவுண்டு. நல்ல ஒரு மொமெண்ட் தான். இதே மாதிரி இங்கேயும் பெஸ்ட்லேயும் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு கவர்மெண்ட் பண்ணியிருக்கிறது வெரி நைஸ். இது மற்றபடி மேட்ச் நல்லா போச்சு. நான் ஃபுல் மேட்ச் பார்க்கலங்க. சூப்பராக இருக்குது ப்ரோ. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வின் பண்ணுவோன்னு. பட் கோலி 82nd செஞ்சுரி அது ஒரு செம்ம சாட்டிஸ்ஃபைடு. மோஸ்ட்டாக குவாலிஃபைடு. இதுக்கு மேலே பாகிஸ்தான் தான் பாவம். அவங்க ஹோம் அதான் அவங்களே போக முடியாது. இப்போ இந்தியா மேட்ச் எல்லாமே இது மாதிரி போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப் டு ஃபைனல்ஸ் வரைக்கும் இருக்கும். வீட்டில் உட்காந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் இது பண்ணிங்கன்னா ஒன்றும் பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ணலாம். வீட்டில் பார்க்கறது யாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பார்க்கறத விட இங்கே வந்து ஸ்டேடியத்தில் பார்க்குற மாதிரி துபாயில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது எங்களுக்கு. ரொம்ப எக்ஸ்ட்ரா அவ்வளோ தூரம் போக முடியாது. இப்போ இங்கே நான் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம். இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு கல்ச்சர் ஃபீல் இருக்கும். இது மாதிரி அடிக்கடி ஃபுட்பால்லாம் வெளியூர்லாம் நம்ம இந்தியாவிலே நிறைய மாதிரி பண்ணிட்டே வந்தால் சூப்பராக இருக்கும். மேன் ஆஃப் த மேட்ச்சு ஆப்வியஸ்லி கோலி ஆன இன்னிங்ஸு. ஆனால் ஸ்டார்டிங்கில் சுப்மனோட ஆங்கர் அந்த ஃபஸ்ட்டு இன்டென்ட் ரோஹித் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் தான் சூப்பராக இருந்தார். அது செம்ம ஒரு பேஸ்மெண்ட் கொடுத்துச்சு. போலிங்லேயும் கடைசியில் குல்தீப் குஷியல் விக்கெட்ஸ் எடுத்தாரு. அது சூப்பராக போட்டார். எல்லாமே ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஃபீல்டிங் உட்பட எல்லாமே. இவர் கண்டிப்பாக கோலி டிசர்வ் தான். ஏன்னா அவர் தான் கடைசி வரைக்கும் வந்து வின் பண்ணி 100 அடிக்கிறது முக்கியம் கிடையாது. மேட்ச் வின் பண்ணி கொடுத்தா பாகிஸ்தான் தான் கோலி இருப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. வின் பண்ணி கொடுக்குறது தான் முக்கியம் நமக்கு. அவர் 100 அடிக்காட்டங்களும் வின் பண்ணுறது தான் முக்கியம். ஆக்சுவலி 100 அடிச்சு ஒன்றும் சந்தோஷம் நமக்கு. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் ஃபீலிங். விராட் கோலி 100 அடிச்சிருக்கார். நம்ம தல இந்தியா இந்தியா. கோலி கோலி. இன்னைக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் விராட் கோலி ரொம்ப நல்லா விளையாடி இருக்காங்க. இவங்க இல்லைன்னா இன்னைக்கு மேட்சை தோத்து ஜெயிச்சிருக்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடி இருக்காங்க. விராட் கோலி நம்ம தலை விளையாடி இருக்காரு. கமான் இந்தியா கமான். கப் கப். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்டு கப் தோற்றோம் இல்லையா? ஸோ இப்போ ஜெயிச்சிட்டோம். இந்த வாட்டி சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிச்சு தான் போகிறோம். விராட் கோலி ரோஹித் சர்மா ஒரு பெரிய ஃபேர்வெல் இது முடிச்சு தான். ஸோ சூப்பர் மேட்ச். விராட் கோலி செஞ்சுரி முடிச்சிருக்காரு. ஸோ T20ல் முடிச்சார் இல்லையா 6 ஹரிஸ் ராஃப் அடிச்சு. அதே மாதிரி நீங்கள் முடிச்சிருக்காரு செஞ்சுரியோட. சூப்பர் மேட்ச் வேறு லெவலில் இருந்தது. மேன் ஆஃப் மேட்ச் விராட் கோலி தான் சார். கண்டிப்பாக விராட் கோலி தான். இங்கே வந்து பார்க்குறது ஒரு ஸ்டேடியம் எக்ஸ்போஷர் கிடைக்குது எனக்கு. ஸோ நல்ல ஆடியன்ஸு. ஸோ கிளாப் தட்டுறது எல்லாம் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஸோ வீட்டில் வந்து பார்த்தா நம்ம ஒரு 3 பேர் 4 பேர் பார்த்துட்டு இருப்போம். ஒரு ஸ்டேடியமில் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆமாம், ஜாலியாக அப்படி சாப்பிட்டுட்டு எல்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்துட்டு ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது மேட்ச் பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு கூட்டத்தோட பார்க்கணும்னு நினச்சேன். நல்லா இருந்தது. ஸ்டேடியமில் போக முடியல இங்கே. ஏன்னா நம்ம துபாய் போனோம், பார்க்க முடியாது. நம்ம இங்கே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அடுத்து ஃபைனல் மேட்ச் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா சூப்பராக வந்துடலாம். லாஸ்ட் ஒரு ஓப்பன் விண்டோவுக்கு வந்திருந்தோம். ஆக்சுவலாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் இந்தியா தோத்துருச்சு. ரொம்ப ஃபீலாக போயிட்டுருக்கேன். நான் இவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தோம். ரொம்ப ஃபீலாக போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆமாம், நாங்கள் எல்லாருமே போலீஸ் தான். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விராட் கோலி அடித்தது 100 போட்டிருக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இல்லை, எல்லாருமே இன்றைக்கி ஒரு ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சிது. ஸோ அதனால் வந்திருக்கோம். நாங்கள் விராட் தான். விராட் தான். பும்ரா கண்டிப்பாக. பும்ராவை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா இல்லை, உண்மையில ஹர்திக் பாண்டியா ரொம்ப மிஸ் பண்ணோம். ஆமாம் ஆமாம். வந்தவொடனே ஒரு அதிரடி ஆட்டம். தமிழ்நாடு மாதிரி ஒரு வீரமாக வந்தாப்புல திடீர்னு போயிட்டாப்புல. ஸோ அது ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விண்டோவில் கவர்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் டீம் போலீஸும் நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் பார்க்குறத விட இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் துபாயில் போய் பார்க்க முடியாது, ஆனால் எங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய லார்ஜ் ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஃபேன்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு சென்னையில் மெரினா பீச்சில் நான் பொதுமக்கள் எல்லாம் கூடுற இடத்துல இது மாதிரி நடந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே இந்தியன்ஸுன்ற போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்தியன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல சேரப் பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது. நார்மலான டைமில் நிறைய பேர் மெரினா பீச்சில் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் இதை வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ரொட்டீனாக வந்து நிற்கிற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வைப் வேறு லெவல் வைப்பில் இருந்தது. மேன் ஆஃப் த மேட்ச் கோலி தாங்க, வேறு யார்? கண்டிப்பாக கோலி தான். கோலி இருந்திருக்கலான்னு மிஸ் பண்ணலை, ஏன்னா இங்கே டிஸப்பாயின்மெண்ட் யாருமே கொடுக்கல. சூப்பராக கரெக்டாக ஆடினாங்க, செம்மையாக ஆடிருந்தாங்க. 2 பவுலிங்கும் வேறு லெவலில் பண்ணாங்க, பேட்டிங்காக செம்மையாக சேஸ் பண்ணாங்க. கொஞ்சம் இல்லைன்னா பாகிஸ்தான் கொஞ்சம் விளையாட்டாக அதையும் சேஸ் பண்ணி வந்தார். அக்ஷர் பட்டேல் கூட நம்மளுக்கு ஸ்ட்ரோக்கை மெயின்டைன் பண்ணி கோலி ஆட விட்டார், அதுவும் பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இது மாதிரி பண்ணுவாங்க. ஒரு வைடு போடுறது அதெல்லாம் கொஞ்சம் சில்லியாக அந்த கல்லி கிரிக்கெட் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம், ஏன்னா இது ட்ராஃபி விளையாடுறாங்க, இவ்வளோ பெரிய சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அதில் கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் அதையும் கம்பேக் பண்ணி கொடுத்தாரு கோலி. சரியான இது அதுதாங்க சொல்லுவாங்க, வாயில் பதில் சொல்லக்கூடாது, திருப்பி காமிச்சார், பேட்டில் காமிச்சார். அவர் அவங்க வாயில் காமிச்சாங்க, சேகா காமிச்சாங்க, அது இதெல்லாம் நான் வாயில் பேச மாட்டேன், என் பேட்டு தான் பேசி காமிச்சார் கோலி. வேறு லெவல் கோலி. ஆக்சுவலி நான் வந்து ஆந்திரானா, இங்கே மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்டேடியம் ஃபீல்டு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பார்த்துட்டு இது ரொம்ப கோஹ்லியோட பேட்டிங் எல்லாமே செம்மையாக இருக்குது. நான் ஃபீலிங் எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன். மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கோஹ்லி தான் சொல்லுவேங்க. நான் சும்மா இருக்குன்னு அது ரோஹித் சர்மா அவுட் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஹிட்மேனு மிஸ் ஆகிடுச்சா கொஞ்சம். ஓவராலாக இங்கே ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருக்குது. நான் நல்லா ஜாலியாக இல்லைண்ணா இங்கே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. எப்படின்னா ஒரு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரீயாக உட்காந்து நம்ம ஜாலியாக ஒரு மாதிரி கூட்டமாக இல்லாமல் ஜாலியாக உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்து மேட்ச் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேண்ணா. துபாயை விட இங்கே தான் பூரா ஃபீலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு யாரும் சொல்லுவீங்க இந்த மேட்ச்ல? நீங்கள் தான் சொல்லணும். கோலின்னு சொல்கிறேன். தேங்க்யூ.